ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில இன்னைக்கு நம்ம 48வது நாள்ல இருக்கோம். 48 நாள் கண்ண மூடி கண்ண தொறக்கிறதுக்குள்ள போயிருச்சு. கனவா, நினைவானே தெரியல. ஒவ்வொரு கதையிலயும் சாயே நமக்கு அற்புதமா அந்த நிகழ்வுகள் நடக்கிற அந்த இடத்துக்கே நம்மள கூட்டிட்டு போய், ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு ரொம்ப எளிமையாக விவரித்து சொன்ன மாதிரி இருக்கு. இந்த சம்பவங்கள் நடந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இது எல்லாமே கதைகள் கிடையாது, வரலாறு. ஏதோ ஒரு கட்டுக்கதை அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நடந்த விஷயங்கள். அதனால தான் அந்த பாதிப்பு நமக்குள்ள வந்து ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இனம் புரியாத ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு சந்தோஷம், ஒரு சில பேருக்கு வந்து ஆறுதல், ஒரு சில பேருக்கு தைரியம், ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதம். இந்த மாரி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கதைகள் கேட்பதன் மூலமா பலவிதமான அனுபவங்கள், அத சொல்ல தெரியாத ஒரு உணர்ச்சியும் ஏற்பட்டிருக்கும். வெளிய வந்து வெளிப்படுத்த முடியாது இந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம். அந்த உணர்வு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. குரு சரித்திரம் முடியிறது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. அப்படியே 48 நாள் திரும்பவும் மொத நாள் ஆரம்பிச்சிடக்கூடாதா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. நம்ம 48 நாள் முடிச்சுட்டு, இந்த குரு சரித்திர கதைகள் முடிச்சுட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இந்த கதைகள்லாம் கேட்கலாம். இப்போ இன்னைக்கு 48வது நாள் நம்ம வந்து முடிக்க போறோம்ல. 48 நாள் தவம் நல்லபடியா முடிக்கிறதுனால, இந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டு முடிச்சதுக்கப்புறம், இந்த கதைகள் எல்லாம் நம்ம வந்து கேட்டதுக்காகவும், இதை கேட்பதற்காக ஒரு வாய்ப்பு நம்மளோட சாய் ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவும், அதில உள்ள அந்த கதைகள், அந்த ஆத்மார்த்தமான ஒரு புரிதல், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கே நம்ம நேர்ல போய் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து படமா வந்து பார்க்கல. ஏதோ ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு வீடியோவா வந்து நம்ம பார்த்தோம். அந்தந்த இடத்தெல்லாம் பார்க்குறோம் அப்புட்னா, அந்த உணர்வு ஏற்படும். ஒரு பெரிய அந்த ஒரு எமோஷனுக்கான அந்த ஒரு மியூசிக்கு இதெல்லாம் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம, வெறுமனே நம்ம பாபாவோட வெறுமனேன்னு சொல்லக்கூடாது. அகில அண்ட சராசரங்களையும் கட்டி ஆளும் நம்ம சாயோட முகத்த வந்து மட்டுமே பார்த்துக்கிட்டு இந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தோம். அந்த அப்படி கேட்டதுனால கூட நமக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதனாலேயும் நம்ம சாய்க்கு அற்புதமான ஒரு உணர்வு ஏற்படுத்தி குடுத்தாரு. அந்த நடக்கிற இடத்துக்கே நம்மள கூட்டிட்டு போய் ஒவ்வொரு விளக்கமும் குடுத்தாரு. சாதை அவர்களுக்கு சீரடியில தங்கியிருக்கும்போது, குரு சரித்திர கதைகள் அவர் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் 7 நாள் படிச்சு முடிக்கிறாரு. 7வது நாள் முடிச்சது அன்னைக்கு நைட்டு வந்து அவரோட கனவுல போயிட்டு குரு சரித்திர கதைகளோட விளக்கத்த வந்து பாபா வந்து குடுக்குறாரு. அப்ப அதே தான் நமக்கும் வந்து நடந்திருக்கு. அந்த உணர்வோட நம்மளும் போயிட்டு, சாதை எப்படி பாபாகிட்ட நன்றி சொல்லியிருப்பாரோ, அதே மாதிரி நம்மளும் போய் பாபாவுக்கு நன்றி சொல்லலாம். "சாயி எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு குடுத்தீங்க" அப்படின்னு துவாரகாமாய்க்கு போய் அவரோட தரிசனம் பார்த்து, நம்ம சாய்க்கு நன்றி சொல்லலாம். அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம். அதனால முழுவதுமா கேளுங்க. நம்ம துவாரகாமாய்க்கும் போக போறோம். குரு சரித்திரம் பாராயணம் இந்த 48 நாள் தவம் முடிந்ததற்காக சாய்க்கு நன்றியும் சொல்லப் போறோம். அதனால முழுவதுமா பாருங்க. துவாரகாமாயும் பார்ப்பீங்க. துவாரகாமாயில இருக்கிற பாபாவையும் பார்ப்பீங்க. சாமியும் கும்பிடுவீங்க. சரி வாங்க இன்னைக்கு 48வது நாள் பாராயணத்த ஆரம்பிக்கலாம். 48வது நாள் தவம். சுவாமி சீடர்கள்ட்டயும், பக்தர்கள்ட்டயும் சொல்றாரு. நான் வந்து ஸ்ரீ சைலம் வந்து போக போறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அங்க இருந்த மக்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், அப்புறம் அவரோட சீடர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. சாமி நம்மள விட்டுட்டு போக போறாரு அப்படின்னு எல்லாரும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க அழுவவும், அத வருத்தப்படுறத பார்த்த சுவாமி, அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. "நீங்கலாம் அழாதீங்க. நான் உருவத்தில் இங்கு இல்லை என்றாலும், நான் உருவமா இங்கே இல்லைனாலும், மறைமுகமா இங்கேயே இருந்து நித்தமும் பீம அமரஜ சங்கமத்தில் நீராடி, மத்தியான நேரத்தில் பிக்ஷைக்கு வருவேன். வேற ஏதாவது ஒரு ரூபத்துல நான் இங்கேயே இருப்பேன். எப்போதும் போல பீம அமரஜ சங்கமத்தில் நீராடி, மதியான நேரத்துல நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்துல பிக்ஷைக்கும் வருவேன். மறைமுகமா நான் இங்கேயே இருப்பேன்னு சொல்றாரு. நான் மறைமுகமாக இருந்தாலும், உண்மையான என் பக்தர்களுக்கு நேரில் தோன்றி தரிசனம் தருவேன். மடத்தில் செய்யும் உங்கள் பூஜைகளையும் நான் பெறுவேன். இங்கே நிர்குண பாதுகைகளை, அதாவது சுவாமி தன்னோட சக்தியை அவற்றினுள் செலுத்தி பிரதிஷ்டை செய்த பாதுகைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. எவன் ஒருவன் சங்கமத்தில் நீராடி அங்கிருக்கும் அரச மரத்தை சுற்றி பூஜை செய்து மடத்திற்கு வந்து இந்த நிர்குண பாதுகைகளை பக்தியுடன் சிரத்தையுடன் அர்ச்சனை செய்வார்களோ, அவர்களின் எண்ணங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இது சத்தியம். இங்கிருக்கும் சிந்தாமணி விநாயகரை பூஜிப்பவர்களின் எல்லா காரியங்களும் தடைகளும் இல்லாமல் நிறைவேறும். இந்த 8 தீர்த்தங்களில் நீராடுபவர்கள் என் அனுகிரகத்தை பெறுவார்கள் என்று சமாதானப்படுத்தி சுவாமி கானகாபுரத்திலிருந்து புறப்பட்டார். சமாதானப்படுத்திட்டு புறப்படுறாரு. நான் இங்கே இல்லைனாலும், அதாவது உருவமாக நான் இங்கே இல்லைனாலும் நான் மறைமுகமாக இருப்பேன். அது மட்டும் மறைமுகமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நான் காட்சியும் கொடுப்பேன்.
உண்மையான பக்தர்களுக்கு நான் வந்து காட்சியும் கொடுப்பேன். எப்போதும் போல் இந்த நதி சங்கமத்தில் நீராடி ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் மதியான நேரத்தில் பிக்ஷைக்கும் வருவேன் அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்கிறார். நான் இங்கே தான்ப்பா இருக்க போகிறேன்னு எல்லாருக்கும் அழுதுட்டு இருக்க வருத்தப்படுறவங்கள்ட்டலாம் ஆறுதல் சொல்லிவிட்டு சுவாமி வந்து கிளம்புறாரு. ஊர்க்காரர்கள் சுவாமியை வழி அனுப்பி மன வேதனையுடன் மடத்திற்கு வந்து பார்க்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சுவாமியை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு ஊரோட எல்லைப்புறத்தில் போயிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு திருப்பி மடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. சுவாமி குருமூர்த்தி அவர்கள், சுவாமி ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு நொடி பொழுது ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. நான் இங்கே போயிட்டேன்னு வருத்தப்படாதீங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு சூட்சமமாக சாமி வந்து ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் காட்சி கொடுத்துட்டு மறைந்து விடுகிறார். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் குரு கூட 4 சீடர்கள் மட்டும் இருக்காங்க. ஒருவர் வந்து சாயம் தேவன், இன்னொருத்தர் வந்து நந்தி சர்மா, இன்னொருத்தர் நரஹரி கவி, மற்றும் ஒருவர் இப்போ நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறாருல சித்த முனிவர் அவர். இந்த 4 பேரும் வந்து குருவோடு சேர்ந்து பாதாள கங்கையை போய் அடைகிறாங்க. ஸ்ரீ சைலத்தில் இருக்கும் பாதாள கங்கைக்கு போகிறாங்க. அப்பொழுது சுவாமிகள் சொல்கிறாரு அந்த 4 சீடர்களை பார்த்து, வாழை இலைகள் பூக்களுடன் ஒரு இடத்தை தயார் செய்ய சொல்கிறாரு. அதன் மூலமாக தான் நான் மல்லிகா அர்ஜுனரோட ஐக்கியமாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. குருவோட கட்டளைப்படி இந்த 4 சீடர்களும் என்ன பண்ணுறாங்க, சாமந்தி, மாலதி, கல்ஹரம் ஆகிய பூக்களுடன் வாழை இலைகள் வைத்து ஒரு இடத்தை வந்து தயார் செய்து நீரின் மேல் வந்து வைக்கிறாங்க. அப்பொழுது அவர், நாங்கள் இந்த பூ ஓடத்தில், வாழை இலை தான், வாழை இலை மேலே பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் அதை பார்த்து சொல்கிறார், இந்த வாழை இலை அதை பார்த்து இந்த பூ ஓடத்தில் பாருங்கள், சுவாமி பூ ஓடத்தில் வந்து பயணம் செய்திருக்காரு, அதுவும் வாழை இலை மேலே உட்காந்து. அதான் அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த பூ ஓடத்தில் இந்த பாதாள கங்கையை கடந்து, இந்த பாதாள கங்கை நதியை வந்து கடந்து மல்லிகா அர்ஜுனருடன் இணைந்து விடுவோம், நீங்கள் எல்லோரும் கானகாபுரம் சென்று விடுங்கள்னு சுவாமி சொல்கிறாரு. அவரோட பிரிவை தாங்க முடியாமல் செய்வதறியாமல் அவங்க 4 பேர் வந்து கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. கடைசியாக ஸ்ரீ குரு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை வந்து சொல்கிறாரு, பிரியமான சீடர்களே, வேதனைப்படாதீர்கள், நீங்கள் கானகாபுரம் செல்லுங்கள். நீங்கள் நினைத்த போது எல்லாம் உங்களுக்கு என்னோட தரிசனம் கிடைக்கும். பக்தி இல்லாதவர்களுக்கு தென்படாமல் பக்தியுடன் பூஜிப்பவர்களுக்கு தரிசனம் கொடுக்க அங்கே மறைமுகமாக இருப்பேன். என்னை நம்பி வேண்டும் பக்தர்களின் இல்லங்களில் நாங்கள் இருந்து அவர்களுக்கு அருள் புரிவோம். இது பகுதானிய வருடம், உத்திராயண புண்ணிய காலம். கும்பராசியில் சூரியன், கன்னிராசியில் குரு வந்தார்கள். இது சிசிர ருதுவு, மாக மாதம், தேய்பிறை, பாட்டயமி திதி, வெள்ளிக்கிழமையான சுபதினம் ஆனதால் நாங்கள் எங்கள் இருப்பிடத்திற்கு செல்கிறேன். நான் வந்து என்னோட இருப்பிடத்திற்கு போனேன், ஒரு நல்ல நேரம் இது. இப்படியெல்லாம் அந்த 4 சீடர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த வாழை இலையின் மீது ஏறியவுடன், அந்த ஓடத்தில் ஏறியவுடன் சுவாமி அவர்கள் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அதாவது ஆசி வழங்குறார், ஆசீர்வதிக்கிறாரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அப்படின்னா, அவரே சொல்கிறாரு பாருங்க, அன்பான என் பக்தர்களே, உங்களுக்கு சகல சுபங்கள் ஏற்படும். எங்கள் சரித்திரம் பாராயணம் செய்பவர்கள், அதனுள்ளே இருக்கும் சோஸ்திரங்களை படிப்பவர்கள், எங்கள் நாம சங்கீர்த்தனம் அதாவது நாம ஜபங்கள் செய்பவர்களின் இல்லங்களில் 4 விதமான செல்வங்களான தர்மம், செல்வம், காமம், மோட்சம் எல்லா சித்திகளும் எப்பொழுதும் குடிக்கொண்டு இருக்கும். வாழ்நாள் முழுவதும் செல்வத்துடன் வாழ்ந்து முக்தி அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வதிக்கிறார் நம்ம பக்தர்களுக்கு. அது மேலே ஏறி நின்று கடைசியாக கிளம்பும்போது பக்தர்களுக்கு ஆசீர்வதித்து விட்டு கிளம்புறாரு. நாங்கள் ஆனந்த நிலையத்திற்கு செல்கிறோம். அங்கே சென்றடைந்ததற்கு நினைவாக 4 தாமரை பூக்கள் நதியில் வரும். அவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு உயிரினும் மேலாக நினைத்து பத்திரமாக பாதுகாத்து பூஜிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடத்தில் வந்து புறப்படுறாரு. சுவாமிகள் கிளம்பும் போது அந்த 4 சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் நல்லபடியாக போயிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக 4 தாமரை பூக்கள் வரும் இந்த நதியில், அதை எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமாக பாதுகாத்து அதுக்கு வந்து பூஜை செய்து உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, உங்கள் உயிரினும் மேலாக அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சுவாமியும் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் வந்து அவங்களோட பிரிவை தாங்க முடியாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு படகுல சில மீனவர்கள் வராங்க. வந்து சுவாமிகளோட சீடர்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. ஐயா, உங்களோட சுவாமியை நாங்கள் வந்து பார்த்தோம். அவர் காஷாய வஸ்திரம், தங்க பாதுகைகளை போட்டுக்கொண்டு கையில் தண்டம் ஏந்தி இருந்தார். அவர் எங்களை பார்த்து சொன்னார், இவர் உங்களை பார்த்து சொன்னாராம், என் பெயர் நரசிம்ம சரஸ்வதி, நான் என்னோட சொந்த இடத்துக்கு வந்து போகிறேன். ஆனாலும் மறைமுகமாக
கானகாபுரத்தில் எப்பவும் இருப்பேன் என்று உங்கள்கிட்ட வந்து சொல்ல சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நதியில் வந்து 4 தாமரை பூக்கள் வந்து வருமா, அதை வந்து எடுத்து உங்ககிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க வந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த நதியில் 4 தாமரை பூக்கள் வருது. உடனடியாக இந்த மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நதியில் குதித்து நீந்தி போய் 4 தாமரை பூக்களையும் எடுத்துக்கிட்டு 4 சீடர்கள்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. இந்த 4 சீடர்களில் ஒருவர் தான் நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சித்த முனிவர். இப்போ இந்த தாமரை பூவெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நாமதாரகன்ட்ட வந்து சொல்கிறார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு. அவற்றை நாங்கள் 4 பேரும் எடுத்துக்கொண்டு குருவின் லீலைகளையும் மகிமைகளையும் நினைத்து கொண்டு கானகாபுரம் வந்தடைந்தோம். நாமதாரகா, அன்று சுவாமி எனக்கு கொடுத்த தாமரை பூ இதோ அப்படின்னு அந்த தாமரை பூவை எடுத்து காமிக்கிறார். சாமி கொடுத்த தாமரை பூவை இன்னும் அவர் பத்திரமா வச்சிருக்காரு. நாமதாரகன்ட்டு எடுத்து காமிக்கிறாரு. இதை பத்திரமாக வைத்துக்கொண்டு மனதை ஸ்ரீ குருவின் மேல் செலுத்தி அவரை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன். குரு சரித்திரம் பக்தர்களுக்கு காமதேனுவாகவும், இதை படிப்பவர்கள், பாராயணம் செய்பவர்கள், கேட்பவர்கள் துக்கம் மற்றும் வறுமை நீங்கி எல்லா செல்வங்களும் பெற்று பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று சித்தமுனிவர் கூறினார். சித்தமுனிவர் நாமதாரகன்றது சொல்றார். இதுவரையிலும் குரு சரித்திரத்தை கேட்ட நாமதாரகன் ஆனந்த வசப்பட்டு உடல் செயலற்று சமாதி நிலையை வந்து அடைகிறார். சமாதி நிலை, எந்த ஒரு அசைவும் இல்லை, அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு, மெய் மறந்து நின்றுட்டு இருக்காரு. அப்பொழுது சித்தமுனி நாமதாரகனை அந்த சமாதி நிலையிலிருந்து எழுப்புறாரு, அசைக்கிறாரு, கையை வச்சு எழுப்புறாரு தட்டி. ஆனந்த கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற நாமதாரகனை தன்னோட சேர்த்து அணைத்து கொண்டு, நாமதாரகா, நீ பெரும் பாக்கியம் செய்தாய். உன் முன்னோர்கள் ஸ்ரீ குருவிற்கு செய்த சேவையினால் வந்த புண்ணியத்தினால் இந்த குரு சரித்திரத்தை உன்னால் கேட்க முடிந்தது. நீ இனி வாழ்நாள் முழுவதும் குருவின் பாத கமலங்களை பூஜித்து கொண்டு குருவை தியானித்து கொண்டிரு. இதனால் உன் முன்னோர்களும் ஸ்ரீ குருவின் அருளை பெற்று நற்கதி அடைவார்கள் என்றார். ஆகையால் பக்தர்களே, மனோகரமான இந்த குரு சரித்திரம் எல்லா கோரிக்கைகளும் தீர்த்து வைக்கும். இதனை படிப்பவர்களின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பலன் வரும். ஆகையால் பக்தி சிரத்தையுடன் படித்தால் கேட்டால் நீங்கள் வேண்டியது நிறைவேறும். ஸ்ரீ குரு உங்களை காப்பாற்றுவார். சப்தாக 7 நாட்கள் பாராயணம் செய்ய நினைத்தவர்கள் நன்னாளில் காலையில் எழுந்து நீராடி பாராயணம் செய்யும் இடத்தை சுத்தம் செய்து தீபத்தை ஏற்றி பூக்களுடன் அலங்கரித்து நூலினை பவித்திரமானதாக நினைத்து தத்த அஷ்டோத்திரத்தை படித்து பாராயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய பாராயணம் முடிந்தவுடன் ஆரத்தி எடுத்து வணங்க வேண்டும். 7 நாட்கள் பாராயணம் முடிந்தவுடன் பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடியாதவர்களுக்கும் அவரவர் சக்திக்கு ஏற்ப தானம் செய்திட வேண்டும். இப்படி சிரத்தையுடன் பாராயணம் செய்தால் தாங்கள் வேண்டியது நிறைவேறும். ஸ்ரீ குருவின் அருளும் ஆசியும் கிடைக்கும். சைராம். நல்லபடியாக நம்ம குரு சரித்திரம் பாராயணம் 48 நாள் நல்லபடியாக வந்து முடிந்தது. இப்போ நம்ம துவாரகா மாய்க்கு போய் நம்ம சாய்க்கு வந்து நன்றி சொல்லலாம். குரு பூர்ணிமா வர இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்னும் குரு பூர்ணிமா வந்து வரப்போகுது. நாளையிலேருந்தே 9ஆம் தேதியிலேருந்தே ஷீரடியில் வந்து குரு பூர்ணிமா திருவிழாவெலாம் ஆரம்பிச்சிடும். அடுத்த 3 நாட்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து நீங்கள் குரு பூர்ணிமா திருவிழா எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு, அதாவது 9ஆம் தேதி 2 மணிக்கு, எப்பொழுதும் போல் மதியம் 2 மணிக்கு ஒரு பதிவு வரும். அதாவது நம்ம ஷீரடியிலேருந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது, குரு சரித்திரம் புத்தகம் எல்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமமும் நம்ம ஷீரடிக்கு வர வச்சுருக்கோம். வேண்டுகிறவங்களாம் கேட்டு வாங்கிக்கலாம். நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து காமிப்பேன் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு. யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், நன்றி சொல்லிக்கலாம். முக்கியமாக இந்த 48 நாள் குரு சரித்திர கதைகளை நம்ம கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அற்புதமாக போனது. இந்த 48 நாட்களும் மிக மிக அற்புதமாக போனது. வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு புதுவித அனுபவத்தை நம்ம சாய் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. கவிதை நயத்தோடு பேச தெரியாத என்ன இந்த கதைகள் எல்லாம் சொல்வதற்கு ஆசீர்வதித்தார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்ல வைத்தார். எல்லாருக்கும் புரிந்தது, எல்லாருக்கும் புரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நானும் சாய்க்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக சாய்க்கும் சாய் பக்தர்களுக்கும் இந்த நிமிஷத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகளெல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த குரு சரித்திரம் பாராயணம் அந்த 48 நாள் தவத்தில் கலந்து கொண்ட உங்களோட பக்தர்களுக்கு அவங்க கேட்குறத கொடுங்க சாயின்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும். இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக உங்களோட சாய் கொடுப்பாரு.
நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.